ஒன்று சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவரிடத்திலே தாவீது கேட்கிறான், ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அதை நான் பிடிப்பேனா என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை நீ பிடித்துக் கொண்டு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைய கவனிங்கள், அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று அவன் 2 கேள்விகளை தான் கேட்டான். ஆண்டவர் 3 பதிலை சொல்கிறார். முதலாவது, நீ அதை பின்தொடர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, பிடிப்பேனா என்று கேட்டதற்கு பிடிப்பாய் என்று சொல்லுவது மட்டுமல்ல, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரிஞ்சவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தாவீது சிக்லாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவனோடு கூட இருந்த பலரும், கிட்டத்தட்ட 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். அவர்களுடைய மனைவி பிள்ளைகள், தாவீதுனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அங்கே இருந்தார்கள். இவர்கள் வேறு ஒரு இடத்துக்கு கொள்ளையடிப்பதற்கு, அந்த நாட்களில் தொழிலே என்னது, கொள்ளையடிக்கிறது தான் தொழில். அப்படி கொள்ளையடிப்ப இன்றைக்கும் சோமாலியா போன்ற நாடுகளிலே கொள்ளையடிப்பு தான் தொழிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவன் வேறு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வந்து இவனுடைய எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவனை சேர்ந்த மனுஷர்களும் வந்து பார்த்தபோது ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட வைக்காத அளவுக்கு அங்கே ஜனங்கள் குடியிருந்தார்கள் என்பதற்கு அடையாளமே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் எதிரிகள் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். அங்கே நடந்த சம்பவம் என்ன, எல்லாருக்கும் மனைவி பிள்ளைகள் போன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் கையில இப்ப கல்ல எடுத்துக்கிட்டாங்க. எந்த தாவீதோடு கூட ஒன்றாக இருந்தார்களோ இப்ப தங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே கல்ல கையில எடுத்துட்டாங்க. அது மனுஷ இயல்பு தானே. கல்ல கையில எடுத்துக்கொண்டு, தாவீதே நீ சாக வேண்டும், உனக்காகத்தானே நாங்கள் வந்தோம், இப்பொழுது எங்களுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து விட்டோம் என்று கல்ல கையில் எடுத்துக்கொண்டார். 400 பேர் கூட இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்பொழுது அவன் தனியாகத்தான் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தனியாக நிற்கிறான். ஆனால் அவன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்கள் தனியாக நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவன் தன் தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்ட உடனே வேதனையோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிக்கிறான். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு நஷ்டங்கள் எது வந்தாலும் நாம் ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. ஜெபத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்கள் கையில கொடுத்திருக்கிற நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்கிற இந்த வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் வீட்டிலே போய் மாற்றி வைப்பதினால் சகலமும் உங்களுக்கு வந்து விடாது. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு. அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று தேவன் சொல்லாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், செய்ய வேண்டியது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் சகலத்தையும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவனுடைய அர்த்தம் என்ன? தேவன் எனக்கு பதில் கொடுத்து விட்டார், அதை சுதந்திரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இப்பொழுது அந்த தண்டை பின்தொடரலாமா என்று கேட்டான். போ, பின்தொடர். பிடிப்பேனா? பிடிப்பாய். பிடிப்பாய் என்பது மட்டுமல்ல, சகலத்தையும் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்று கூட குறையில்லாமல் எதையெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நடந்த இந்த வெள்ளத்தினாலே பல பொருட்களை நீங்கள் இழந்திருக்கலாம். சிலர் உயிரை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். இப்படி பலரும் பல காரியங்களை இழந்திருக்கிறார்கள். சபைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ கடந்த ஆண்டிலே எதை இழந்தாயோ அந்த சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த ஆண்டிலே நாம் இழந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தாவீது எல்லாவற்றையும் இழந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் சவுல் இவனை துரத்தி கொண்டே இருக்கிறான். அடுத்து தனக்கு பின்பு இவனைத்தான் கர்த்தர் ராஜாவா மாத்த போறாருன்னு தெரிஞ்சு சவுல் தாவீதை கொல்ல பார்க்கிறான். ஏன்னா தாவீதை கொன்னுட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம மகன் ராஜாவா வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல பார்க்கிறான். தன்னுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு காடு மேடு மலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஓடும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, இப்படியே நான் எத்தனை நாளைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது, என்னைக்காவது சவுல் என்ன பிடிச்சிருவான், என்ன பிடிச்சு என்ன கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் அங்க ஆலோசனை கேட்கல, தானே ஒரு தீர்மானம் எடுத்தான். கவனிங்க,
நாம் என்றைக்கு சுயமாய் தீர்மானம் எடுக்கிறோமோ அங்கேதான் இழப்புகளும் நஷ்டங்களும் வருகிறது. தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது நஷ்டங்கள் வராது, இழப்புகள் வராது. நாமே சுயமாக சில தீர்மானங்கள் எடுக்கும் போதுதான் நஷ்டங்கள் வருகிறது. இவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, என்றாவது ஒரு நாள் சவுல் என்னை பிடித்து விடுவான் என்று சொல்லி பயந்து நான் பெலிஸ்தியருடைய தேசத்திலே போய் அங்கே தங்குவதை விட நல்ல காரியம் இல்லை என்று பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு போறான். எந்த பெலிஸ்தியனை கொன்னானோ, அவர்களை எதிரியா நினைத்தானோ, இப்ப உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த எதிரிகளிடத்திலே தஞ்சம் புக போகிறான். அங்க போய் பெலிஸ்தியருடைய ராஜா இடத்துல போய் கேட்கிறான். அவன் சிக்லாக் கொடுத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், பேர் என்னது? சிக்லாக். சிக்கு லாக்கு. ஆண்டுடைய சித்தம் இல்லாம போனீங்கன்னா சிக்கிடுவீங்க, லாக் ஆயிடுவீங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சிக்லாக். இந்த சிக்லாக்கு போனா மாட்டிக்கிட்டான். சில நேரம் உங்களுடைய பலவீனத்திலேயோ, கவனக்குறைவினாலேயோ, பாவத்தினாலேயோ, அஜாக்கிரதையினாலேயோ, கீழ்ப்படியாமையினாலேயோ சில இழப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் நீ ஜெபிப்பாயானால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒருவேளை உன் பாவத்தினால் கூட இழப்பு வந்திருக்கலாம், உன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே வந்திருக்கலாம், உங்களுடைய அறியாமையினாலேயோ அஜாக்கிரதையினாலேயோ சில இழப்புகள் வந்திருக்கலாம், சில தோல்விகள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே, அதாவது இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நீ மறுபடியும் என்னிடத்தில் வந்து கேட்டால் நீ திருப்பிக் கொள்ள முடியும். ஆமென். தாவீது என்னென்னலாம் அப்படியெல்லாம் இழந்தான். அவனோடு இருந்த மனிதர்களும் ஒரு சம்பவத்தில் ஒன்றைத்தான் சொல்லி இருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவன் இழந்த சில காரியங்கள் உண்டு. முதலாவது அவன் எதை இழந்தான்? தன் உறவுகளை எல்லாம் இழந்தான். வேதத்தில் எடுத்து வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20 - 27 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது சவுலுடைய மகள் மீகாளை திருமணம் முடித்திருந்தார். திருமணத்துக்கு முன்பாக அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால், அல்லது ராஜாவுக்கு மருமகனாக வேண்டும் என்றால் பரிசம் கொடுக்க வேண்டும். இந்த காலத்துல தான் பொண்ணு வீட்டுல இருந்து என்ன கேட்கிறாங்க? வரதட்சணை கேட்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல யூத பரம்பரையில, யூத பாரம்பரியத்துல மாப்பிள்ள பொண்ணுக்கு சீர்வரிசை கொடுத்து வரதட்சணை கொடுத்து கட்டிட்டு வரணும். ஏன்னா இத்தனை வருஷம் உங்க அப்பா உன்னை வளர்த்து கொடுத்தாரு, எனக்கு மனைவியா கொடுக்க போறாரு, எனக்கு வளர்த்து ஒரு மனைவியை கொடுக்கிறவருக்கு அவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி மாப்பிள்ள தான் அங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜாவுக்கு மருமகனா இருக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல, எனக்கு பொண்ணு இல்ல, பொருள் இல்ல என்று சொன்ன போது, பெலிஸ்தருடைய நுனித்தோளினாலே ராஜாவுக்கு நீ மருமகனாகலாம் என்று சொன்ன பொழுது உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு அவன் 100 நுனித்தோலை கேட்டான், 200 நுனித்தோலை கொண்டு வந்து அவன் கொடுத்தான். உயிரை கையில பிடித்துக் கொண்டு அப்படி அவன் வீர தீர செயல்களை செய்து இந்த மீகாளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். ஆனால் தொடர்ந்து சவுல் இவனை விரட்டி கொண்டே போகும் பொழுது, வீட்டை விட்டு உயிர் பிழைத்தாலும் போதும் என்று போகும் பொழுது, இந்த உயிருக்கு உயிரா கட்டிக்கிட்டானே இந்த மனைவி கூட போகல. எங்க அப்பா உன்னை கொல்ல பாக்குறாரு, எப்படியா தப்பிச்சு போன்னு புருஷனை விரட்டி விட்டா இவ சொகுசான வாழ்க்கை வாழ்றா. கல்யாணத்துல நம்ம என்ன சொல்றோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். ஞாபகம் இருக்கா? நீங்களும் சொன்னவங்க தானே. அப்படிலாம் சொல்லிட்டு நல்ல அரண்மனையில நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுதெல்லாம் புருஷனை, எங்க புருஷன் மாதிரி உண்டா, எங்க வீட்டுக்கார மாதிரி உண்டா அப்படின்லாம் சொல்றது. இப்ப அவனுக்கு ஒரு ஆபத்து வந்த உடனே, நீ பொழைச்சிட்டு போ, நான் சொகுசா எங்க அப்பா வீட்டிலேயே இருக்கேன். நல்ல மனைவி இல்ல, நல்ல மனைவி விரட்டி விட்டா. இவன் பார்த்தா அவன் ஊர் ஊரா ஓடிக்கிட்டே இருந்தான். திரும்ப வந்தா எப்படியாவது சவுல் கொண்டுருவான்ட்டு நேர சிக்லாக் போயிட்டான். இந்த சவுல் பார்த்தான், இந்த தாவீது இனிமேல் வரமாட்டான், எப்படி அவன் ராஜாவ மாட்டான், அவனை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி இவனுடைய மகளை வேற ஆளுக்கு கட்டி வச்சிட்டான். இவளும் சரின்ட்டு, சரியப்பா நீ சொல்றதா சரி. இன்னைக்கு சிலர் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பா பிள்ளையா இருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பிள்ளையா தான் இருக்கணும். அப்பாவுக்கு பாசம் இருக்கும், நானும் பொம்பளை பிள்ளைய பெற்றவன் தான். ஆனாலும் எதுதான் முக்கியம்? புருஷனுடைய சொல் கேட்டு நடக்கிறதா முக்கியமான காரியம். இப்ப இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே, இதெல்லாம் நான் சொல்ற இடத்துல தான் எனக்கு கர்த்தர் சோத்திரம். 1 சாமுவேல் 25:44 வாசிங்க. 1 சாமுவேல் 25:44. சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலி மூரானாகிய லாயீசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். வேற ஒரு ஆள் கட்டி வச்சு இவளும் தோத்துறான், இவன் போனவன் வரமாட்டான், நமக்கு வேற ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதுன்ட்டு அவன் கூட போயிட்டான். போய் பிள்ளை பத்தாளா இல்லையான்னு தெரியாது, நான் சாகிற வரைக்கும் அவளுக்கு பிள்ளை இல்ல, மலடியா இருந்தான்னு போட்டிருக்கு பைபிள்ல. இப்ப தாவீது நல்ல கவனிங்க, தேவன் தன்னால் அபிஷேகம் பெற்றவனுக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அவனை காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். உலகத்துக்கு முன்னாடி நீங்க தோல்வி அடைஞ்சது போல தெரியலாம்,
உலகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் இழந்தது போல தெரியலாம். கர்த்தரோடு மட்டும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் என்றால் இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, தேவனை விட்டுவிடக் கூடாது. தேவனோடு ஜெபிக்கிற பழக்கத்தை விட்டுவிடக்கூடாது. ஜெபிக்காமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 2016 நான் ஜெபிக்கிற மனுஷனா மாறுவேன்னு சொல்லி. இயேசுவை நம்புற கூட்டமா இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஜெபத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களுமே தங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாலை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசின் இடத்திற்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். ஆமென். அவனுக்கு பாருங்க, நான் இவ்வளவு தூரம் நேசிச்ச மனைவிய நான் விட மனசுல. அவ என்னதான் கெட்டு போயிருந்தாலும் சரி, அவ என்னதான் அடுத்தவனோட கூட போயிருந்தாலும் சரி, எனக்கு என்னுடைய மனைவி வேணும். ஏன்னா என் உயிரை கையிலே பிடித்து கொண்டு பெலிஸ்தனை கொன்று நான் அவளை சம்பாதித்தேன். இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். என்னதான் உலகத்து பக்கம் திரும்ப ஓடுனாலும் விட மாட்டார். நான் உயிர் கொடுத்து மீட்ட என்னுடைய பிள்ளை. இல்லையா சொல்லுவோமா? அதனாலதான் அடிச்சாவது நம்மளை கொண்டு வர்றார். சரி, இப்ப தாவீது முதலாவது உயிருக்கு உயிராய் நேசித்த இந்த மீகாலை திரும்ப பெற்றுக்கொண்டான். அவளை மீட்டுக் கொண்டான். ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, இழந்து போன உறவுகளை திரும்ப பெற்றுக் கொண்டான். இல்லையா சொல்லுவோமா? ஒருவேளை இந்த கால வேளையில நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் அந்த உறவை இழந்துட்டேன், இந்த உறவை இழந்துட்டேன், அவங்களை இழந்துட்டேன், இவங்களை இழந்துட்டேன். கர்த்தர் சொல்லார், இழந்து போன உறவுகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். வீட்டு வாசப்படியிலே மிதிக்க மாட்டேன்ட்டு உங்க அண்ணன் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொண்டு வர வல்லவரா. நீ அண்ணன் மேல பாசம் வச்சுட்டு, ஐயோ எங்க அண்ணன் வரமாட்டாரா ஏங்க, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறார். கர்த்தர் இழந்து போன உறவுகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இந்த காரியத்திலே நாம் நிற்காமல் அடுத்து தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். இரண்டாவதாக தாவீது இழந்தது என்ன? தன்னுடைய பரிசுத்தத்தை அவன் இழந்து போனான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் பத்சேபாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குளிப்பதை பார்த்தான். அவள் மேல் ஆசைப்பட்டான், ஆளை அனுப்பினான், அவளோடு தகாத உறவு செய்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். நன்றாக கவனிங்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த அந்த தாவீது கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பிள்ளை. அவன் மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான், தவறிவிட்டான், பாவம் செய்து விட்டான். ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொண்டானா? பெற்றுக்கொண்டான். அதற்கும் என்ன செய்தான்? தேவனிடத்தில் ஜெபித்தான். சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது. அன்றைக்கு தாவீது பண்ணின அந்த பாவ அறிக்கையின் சங்கீதத்தை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் யாரெல்லாம் வேதத்தை படிக்கிறார்களோ, தவறுகிற ஒவ்வொருவரும் வாசிக்கிற ஒரு சங்கீதம் உண்டென்றால் இந்த 51ஆம் சங்கீதம் தான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கதறுகிறான். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஆண்டவருடைய பிள்ளைதான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான். ஆனால் ஏதோ சில மாம்ச இச்சைகளினாலே, ஏதோ சில சிற்றின்ப பிரியத்தினாலே நீ பாவத்திலே விழுந்திருப்பாயானால், ஒருவேளை இவனுடைய பாவம் விபச்சார பாவமாக இருக்கலாம், உன்னுடைய பாவம் வேறு பாவமாக இருக்கலாம், வேறு எந்த பாவமாக இருந்தாலும் நீ பரிசுத்தத்தை இழந்து போயிருப்பாயானால், தேவனிடத்திலே வந்து கண்ணீரோடு கூட ஜெபிப்பாயானால், நீ இழந்த பரிசுத்தத்தை மீண்டுமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கீதம் ஒன்று தவிர, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையாய் செய்தான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துமா? ஐயா, அவன் ஒரு பரிசுத்தவான் தான், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் தான்.
கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவன் தான். ஏதோ சில ஆசை, மாம்ச இச்சை, கண்டினியூஸா ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மனுஷன் தான். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு பலவீனம் இருந்தது. அவன் பாவத்தில் விழுந்து விட்டான். ஆனால் பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே வேண்டாம் என்று போய்விடவில்லை. நான் ருசித்த தெய்வத்தை மீண்டுமாய் ருசிக்க விரும்புகிறேன். என் மேல் தேவ வல்லமை இருந்ததே, தேவனுடைய அபிஷேகம் இருந்ததே, தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தாரே, பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனாக்குவேன் என்று சொன்னாரே, என்னுடைய துன்பத்திலும் என்னுடைய துயரத்திலும் என்னுடைய தனிமையிலும் என்னை காப்பாற்றின தெய்வம் அல்லவா, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த என்னை அரசனாக்கினது அந்த தெய்வத்தின் அன்பல்லவா என்று ஆண்டவருடைய அன்பை நினைக்க நினைக்க உள்ளம் உடைய ஆரம்பித்தான். எனக்கு அந்த பரிசுத்தம் மீண்டும் வேண்டும், எனக்கு அந்த வல்லமை மீண்டும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். அன்பானவர்களே, கர்த்தர் அவனை மன்னித்தார். கர்த்தரே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அந்த ஒரு காரியத்தை தவிர அதுக்கப்புறம் அவன் பாவமே செய்யலன்னு சொல்லி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி என்றால் அவன் பாவத்தை மன்னித்து, அந்த விபச்சார பாவத்தை மன்னித்து, வேசித்தன பாவத்தை மன்னித்து கர்த்தர் மீண்டுமாய் அவனை பரிசுத்தமாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவ பிள்ளையம், நீ எந்த பாவத்தில் சிக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு நீ கர்த்தருடைய கரத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து அழுது ஜெபிப்பாயானால், நீ இழந்த உன்னுடைய பரிசுத்தத்தை தேவன் மீண்டுமாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது இழந்து போன ஒன்றை மீண்டுமாய் அவன் பெற்றுக்கொண்டான். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம், தாவீது ஜெபம் பண்ணின காரியத்துல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். எடுத்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம். இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காரியம், இழந்த உறவுகளை பெற்றுக்கொள்வாய், அது போதும். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம், நீ இழந்து போன பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டால் தான் 2016 என் இயேசு வருவாரானால் நீயும் அவரோடு கூட எதிர்கொண்டு மேகங்கள் மேல் போக முடியும். ஆமென். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு, கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும். அவன் சொல்லுகிறான், என் மீறுதல்கள். 2ஆம் வசனத்துல என் அக்கிரமம், என் பாவம். 3ஆம் வசனத்துல என் மீறுதல்கள், என் பாவம். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறான். அதாவது ஆண்டவரே, நான் தெரியாதனமா அந்த பாவத்துல விழுந்துட்டேன், ஆனா எப்பவுமே அந்த பாவம் எனக்கு முன்னாடி வந்து நின்று என்னை மீண்டும் மீண்டும் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நான் மீண்டும் தவறி விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆண்டவரே, என் பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு காலத்திலே நீர் எனக்கு முன்பாக இருந்தீர் ஆண்டவரே என்று சொல்கிறான். வாசித்து பாருங்கள். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படும். அப்படி ஆண்டவரை எப்பொழுதும் தனக்கு முன்பாய் வைத்திருந்தவன். ஆனால் தெரியாதனமா ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டான். அவனுடைய மனசாட்சி குத்துகிறது. ஐயோ, ஒரு காலத்திலே நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆண்டவர் அல்லவா என்னிடத்துல வருவாரு, இப்ப நான் செய்த பாவம் அல்லவா திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்து மீண்டும் மீண்டும் என்னை டெம்ப் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் பார்க்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். 4ஆம் வசனத்திலே, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய நீதி விளங்குவதற்காக இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் என்ன நல்லவன் நினைச்சேன், ஆனா பிறக்கும் போதே நான் பாவத்துல தான் பிறந்திருக்கேன், அந்த பாவம் என்ன வஞ்சித்து விட்டது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம பிறக்கும் போது நல்லவங்க கிடையாதுங்க. அந்த பாவ சுபாவம் நமக்குள்ள சின்ன வயசுல இருந்து எப்படியோ நமக்குள்ள அடக்கி வைத்துக் கொண்டிருந்த ஆசைகள் தான் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது செயல் வடிவிலே வெளியே வருகிறது. அதை அவன் ஒத்துக்கொண்டான். நான் திடீர்னு விழல ஆண்டவரே, சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் இந்த பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று அவன் சொல்கிறான். 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது, ஐயா, நான் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, என்னை கொண்டு போடுங்கன்னு சொல்லல, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆமென் சொல்லுவோமா? பாவத்தை விட்டு விலக உனக்கு மனசு இருக்குமானா நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன். நீ பாவத்தை அறிக்கையிடு. நீ பாவத்தை அறிக்கையிட்டால் நீ இழந்து போன அந்த பரிசுத்தத்தை மீண்டும் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிவுறும். நன்றாக கவனிங்கள். பாவத்தினுடைய விளைவு என்ன? சந்தோஷம் போயிடுச்சு. அதுல அந்த பாவத்துல சில இன்பம் கிடைத்தது, ஆனால் உள்ளத்தில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போய்விட்டது. தேவ பிள்ளையே, நீ செய்கிற பாவம் சில இன்பத்தை உனக்கு கொடுப்பதினால் தான் திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பாவம் கடைசியிலே உன்னை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அது சிக்கின் என்பதை மறந்து போகாதே. கர்த்தர் உனக்கு கொடுத்தது ரட்சிப்பின் சந்தோஷம்.
அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் இழந்து விட்டான். இப்பொழுது ஆண்டவர் சில சிக்ஷைகளை கொடுத்து விட்டார். நொறுக்கின எலும்புகள் கலிகூரம், என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் நீக்கியல. அதான் என்ன சொல்றான், எப்பவுமே என் பாவம் எனக்கு முன்னாடி இருக்க ஆண்டவரே, தயவு செய்து நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. கரங்களை ஊத்தி சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னாடி வாங்க. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எனக்கு முன்னாடி வாங்க ஆண்டவரே. பாவம் நிக்குது, அதை பார்க்கும்போது நான் திரும்ப விழுந்துருவோன்னு பயமா இருக்கு. நான் பாவத்தை பாராதபடி நீர் எனக்கு முன்பாக வாரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பான சகோதரனே, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரிய, உன்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 2015 நீ விழுந்து விழுந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். 16 நுழைந்திருக்கிற உன்னை மீண்டும் உன்னை பழைய பரிசுத்த நிலைமைக்கு கொண்டு வர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். வருவாயா? உன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் வருவாயா? 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அடுத்து கேட்கிறான், இந்த பாவம் எல்லாம் என் இருதயத்தில் குடிகொண்டிருந்தது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு இப்ப கேட்கிறான், எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறான். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல். அடுத்து பயப்படுற, ஐயோ ஆண்டவரே, தப்பி தவறி இந்த அபிஷேகத்தை நான் இழந்து போக கூடாது. இவ்வளவு பாவம் செய்த பின்பும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினால் தான் இந்த பாவ உணர்வை கொடுத்து என்னை ஜெபிக்க வைக்கிறார். தயவு செய்து இந்த ஆவியை எடுத்துறாதீங்க. அல்ல கவனிங்க, இதே போல பாவத்தில் விழுந்த சிம்சோனை விட்டு ஆவியானவர் போய்விட்டார். ஆனால் தாவீதை விட்டு போல தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை. இவன் இந்த ஒரு இடத்தில், ஒரு பெண்ணிடத்தில் தான் விபச்சார பாவத்தில் போனான். ஆனால் சிம்சோன் பார்க்கிற பெண்களை எல்லாம் அவன் விரும்ப ஆரம்பித்தான். தேசித்தன ஆவி அவனுக்குள் இருந்தபடினா தேவன் அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் தாவீதுட்ட இன்னும் அந்த ஆவியானவர் இருக்கிறதுனால மனம் உடைஞ்சு ஜெபிக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு மனம் உடைஞ்சு ஜெபிக்க வரல, மனசாட்சி மழுங்கி போச்சுன்னா ஆவியானவர் போயிட்டாருன்னு அர்த்தம். அதை விட பெரிய வேதனை வேற ஒன்று இல்லை. இந்த புதிய ஆண்டிலே உங்களை பயமுறுத்துறதுக்கான சொல்லல, நம்பிக்கை ஊட்டுகிறேன். நீங்க இப்ப அழுது ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீ இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள போகிறார். அடுத்து 12ஆம் வசனத்துல சொல்றான், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ஆண்டவர் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, அதை திரும்ப வேண்டும் என்று அவன் எனவேதான் சொன்னார், நீதான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வேண்டும். நான் திருப்பிக் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன், ஆனால் நீ திருப்பிக் கொள்ள உனக்கு சக்தி உண்டு, உனக்கு பலன் உண்டு, வழி உண்டு. நீ ஜெபம் பண்ணினால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வரும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஏன்? இந்த பாவத்தினால் வரக்கூடிய குற்ற மனசாட்சி அவனை ஜெபிக்க விடல, வேதத்தை வாசிக்க விடல, ஊழியம் செய்ய விடல, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் அவனை கொண்டு வர விடல. பரிசுத்தவான்களை பார்த்தா விலகி ஓடுறான், ஒரு கள்ளங்கபடம் இல்லாம பேச முடியல. காரணம் என்ன? உற்சாகம் போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறது இல்ல, ஜெபம் பண்றது. ஏன்னா உற்சாகம் போயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, உனக்கு மறுபடியும் அதை கொடுக்க விரும்புறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த உற்சாகமான ஆவியை கர்த்தர் மீண்டுமாய் உனக்கு கொடுக்க விரும்புறார். ஜெபிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வரும், வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது 13ஆம் வசனத்துல சொல்ல, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். ஐயா, நான் பாவத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு பிரசங்கம் பண்ணா எனக்கு ஐயோ. அதனால சொல்றான், நான் அடுத்தவனுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஏன் பாவம் முதல்ல கழுவப்படணும். ஹலோ, ஊழியம் செய்யறவங்க கவனிங்க. உங்க வாழ்க்கையில குறைகள் இருக்குன்னா குறையோட ஊழியம் செஞ்சு பழகாதீங்க. அந்த குறைகளை அறிக்கை பண்ணி விட்டு விட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய்யுங்க. இல்லாட்டி பின்னாட்கள் அதுவே நம்முடைய குடும்பத்துக்கு ஆபத்தாக வந்து முடிந்துவிடும். என் தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி. ஏன் தெரியுமா? இந்த மாம்ச இச்சைக்கு அப்புறம் உரியாவை கொலை பண்ணிட்டான், கொலகாரனா மாறிட்டான். செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு கொலகாரனா மாறிட்டான். இரத்த பழியும் அவன் மேல் வந்து விட்டது. இரத்த பழிக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஜெபிக்கிறான். என் உதடுகளை திறந்துள்ளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுகிறாங்க. இந்த மதில் என்ன தெரியுமா? ரட்சிப்புங்கிற மதில். பாவம் செஞ்ச போது இந்த மதில் போயிடுச்சு, மீண்டுமாக இந்த மதிலை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. நீ இழந்து போன பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். தாவீது ஜெபித்தான், மீண்டும் பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டான். எனவேதான் வேதத்திலே ராஜாக்களின் புத்தகத்தில் கர்த்தர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அவன் இந்த பாவத்தில் விழுந்தது உண்மைதான், ஆனால் அழுது ஜெபித்தான், அவனை மன்னித்தேன். அதற்கு பின்பு அவன் எனக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்தான்.
அந்த தாவீது இழந்ததை பெற்றுக்கொண்டது போல உறவுகளை மட்டுமல்ல உன் பரிசுத்தத்தையும் திரும்ப கொடுக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மூன்றாவதாக தாவீது இழந்தது என்ன? 2 சாமுவேலின் புத்தகம் 15, 16, 17, 18 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அவனுடைய மேன்மை இழந்தான், ராஜ்ய பாரத்தை இழந்தான். இன்னும் சொல்ல போனா வேலை இழந்தான். ராஜாவை தான் அவன் வேலை, மேன்மை இழந்தான், அவனுடைய பதவியை இழந்தான், பட்டத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். யாரு பிடிச்சிட்டு? அவன் மகன் பிடிச்சுக்கிட்டான். இப்ப வெறுங்காலோட ஓடுறான், மறுபடியும் வனாந்திர வாழ்க்கை. ஆண்டவரே ஏனையா அந்த வாழ்க்கை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா 19 அதிகாரம் வரும் பொழுது மறுபடியும் கர்த்தர் அவனை கொண்டு வந்து ராஜாசனத்துல உட்கார வைக்கிறார். இல்லையே சொல்லுவோமா? கர்த்தரை கொண்டு வந்து உட்கார வச்சாரு. இப்ப அவன் பின்தொடர்ந்து போறான். அன்று அப்சலோமை பின்தொடரலாமா? எல்லாரும் அனுப்புறான், யோவாபை அனுப்புறான், அதுக்குரிய செயல் திட்டங்களை கொடுக்கிறான், எல்லாம் செய்யறான். கடைசியில ராஜ்ய பாரத்துல கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நீ இழந்த மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ இழந்த வேலையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வேலை இழந்தாயோ அந்த வேலையை கொடுப்பார். எந்த பதவியை இழந்தாயோ அந்த பதவியை கொடுப்பார். எந்த மேன்மையை இழந்தாயோ அந்த மேன்மையை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் பைபிள்ல படிச்சு பாருங்க. சம்பவங்கள், பெரிய பெரிய அதிகாரங்கள். இதை இப்பொழுது நமக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை. யார் அவனுடைய ஆட்சிக்கு வர விரும்பினது? பெத்த பிள்ளையே. எனவே யாரோ ஒருத்தன் உங்களுக்கு விரோதமா வந்துட்டானே நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த காலவெளியிலே சொல்கிறார், யார் உன் மேன்மையை எடுத்திருந்தாலும் கர்த்தர் மீண்டுமாய் அந்த மேன்மையிலே உன்னை உட்கார வைக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த சீட்டை எவனும் எடுக்க முடியாது. கர்த்தர் உன்னை உட்கார வச்சுட்டாருன்னா உட்கார வச்சதுதான். சில நேரம் நீ இழந்தது போல இருக்கலாம், அது தற்காலிகம் தான். நீ கர்த்தரை தேட வேண்டும். இல்லையா சொல்லுவோமா? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம வீட்டுல படுத்து படுத்து தூங்கினா எதுவுமே திரும்ப வராது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த புது வருஷத்துல தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை நான் ஜெபிச்சு ஜெபிச்சு இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து தாவீது 4ஆவதாக இழந்தது சொத்துக்களை இழந்தான். அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சிக்லாக்ல இருந்து ஓட்டிட்டு போயிட்டாங்கல்ல, ஒண்ணு கூட விடாம எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்துல 30ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்படுத்தி ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். 18, 19, 20 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், அதாவது இவன் எதெல்லாம் பிடிச்சிட்டு போன, ஆடு மாடு ஒட்டகம் ஆட்கள் பொண்ணு பொருள் செல்வம் எதெல்லாம் கொள்ளையடிச்சு போனானோ எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார். ஒருவேளை யாராவது உனக்குரிய சொத்தையோ உனக்குரிய பொருளையோ பொன்னையோ அபகரிச்சிருந்தால் அது பத்திரமாக இருக்கும். உன் கையை விட்டு போனது அல்ல, கர்த்தர் அதை திரும்ப கொண்டு வர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது போயிடுச்சுன்னு நினைச்ச உடனே எல்லாரும் கல்லெடுத்து எரிய பார்த்தாங்க, ஒன்னாலதானே என் மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கன்ட்டு. ஆனா நல்ல கவனிங்க, எதிரி சிறைப்பிடித்து கொண்டு போனான், ஆனா ஒன்னையும் கர்த்தர் அனுபவிக்க விடல. அல்லையே சொல்லுவோமா? உன்னை அனுபவிக்க விடாம எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை இழந்து போனாய்? நீ இழந்து போன பொன் பொருள் வீடு ஆமென் சொத்து சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ரைட். இந்த காரியங்கள் எல்லாம் தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? இன்னும் சில காரியங்கள் இருக்கிறதை சொல்லுகிறேன். இந்த காரியங்களை தாவீது எப்படி பெற்றுக்கொண்டான்? இழந்து போனதை நீ எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னாரே, நீதான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவன் செய்த காரியம் என்ன? முதலாவது, எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று தேவன் சொன்னாரே, அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சா தான் எல்லாத்தையும் திருப்ப முடியும். அட்டை வாங்கிட்டு போய் வீட்டுல மாட்டுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஒரு வசனம் இல்ல, சுத்திலும் 10 வசனத்தை தங்கோட்டு எங்க பார்த்தாலும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்னு சுத்தி பார்த்தாலும் விசுவாசி கேட்டா ஒண்ணும் நடக்காது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தாவீது விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய முதலாவது ஜெபம் பண்ணணும், இரண்டாவது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தால்
நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன். இரண்டாவது, தேவன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த தண்டை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னமே பின்தொடர்ந்து போறான், முயற்சி எடுக்கிறான். அல்லையா சொல்லுவோமா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். சொந்த முயற்சியில பெற முடியாது. கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, இதை செய்யு, அதை செய்யு, இப்படி செய்யு, அப்படி செய்யுன்னு சொல்றாரு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான். இல்லையா சொல்லுவோமா? தேவன் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்ச. எனக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனை நான் உன்னை உயர்த்த விரும்புறேன், மகளை நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நீ இதை செய்யு, அதை செய்யு, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, இவங்களுக்கு போய் இதை சொல்லு. அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா வாக்குத்தத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த வாக்கு பொய்க்காது. ஆமே, விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். மூன்றாவது, தேவன் கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். நான்காவதாக, தன்னால் முடியும் என்கிற தைரியத்துல போனான். இல்லையா சொல்லுவோமா? இந்த 400 பேரும் கல் எடுத்துக்கிட்டு நிக்கிறான். கூப்பிட்டா எவனா கூட போவானா? அதுல கொஞ்சம் பேர் போனா, கொஞ்சம் பேர் நின்றுட்டான். நாமக்கு போனதான அவிசுவாசிகள்லாம் நின்றுட்டானுங்க. கொஞ்ச நேரம் ஏதோ கூப்பிடுறாரு, இது நாள் வரைக்கும் கூட போனமே, சரி போவோம் அப்படின்ட்டு போறான். நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொன்ன உடனே விசுவாசம் மட்டும் இல்ல, அதை நான் பிடிக்க முடியும் என்கிற தைரியம். ஒரு விசுவாசிக்கு என்ன தேவை? தைரியம். இன்னைக்கு தைரியத்தை இழந்து, ஐயோ எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துமோன்னு பயந்து சாகர பிசாசு பார்ப்பான். இதுதான் சரியான ஆளு நமக்கு. ஏன்னா இது தொடர்நடுங்கி என்ன சொன்னாலும் அது நடுங்கிட்டே கிடக்கும், இது பயந்துகிட்டே கிடக்கும். இதுதான் சரியான ஆளு, நம்ம ஜோடின்னு பிடிச்சிக்குவான். நீங்க தைரியமா நின்னீங்கன்னா பக்கத்துல கூட வரமாட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திர. சாத்தானுக்கு எதிர்த்து நில், அவன் உன்னை விட்டு ஓடி போவான். பாவத்தை விட்டு விலகி ஓடு. நம்ம எப்படி தெரியுமா, ஒரு வசனம் இருக்கு, அதாவது என்னன்னா, நான்லாம் பெரிய ஆளு, நான்லாம் பெரிய ஜெப வீரன், எந்த பாவமும் என்ன ஒண்ணும் செய்யாதுன்ட்டு பாவத்துக்கு எதிர்த்து நிற்பு போய் விழுந்துக்கிறான். பிசாசு கண்டமே, அதாவது பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுறது. எங்க பாஸ்டர் சொல்லுவார், பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுவானா. பிசாசு கண்டா ஏன் ஓடுற? நீ பாவத்தில் விழுந்து போயிட்டு. அதனாலதான் பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்ல. ஆமென் சொல்லுவோமா? தன் மடி வேகாமல், தன் வஸ்திரம் வேகாமல் தன் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. வசனத்தை மீறி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா விழுந்து போவீங்க. அப்ப பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும், பிசாசுக்கு அதுக்கு தைரியம் வேணும். இல்லையா சொல்லுவோமா? இன்னைக்கு பிசாசு வேஷம் போட்டு எவனா வந்தானா கூட பயந்துடுறாங்களே. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். பாஸ்டர் பிசாசு அப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், அவன் அப்படிதான் பண்ணுவான், நீ எதிர்த்துனா ஓடி போயிடுவான். அவன் வேலையை அதை பண்றதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் அவன் ஜெபம் செய்தான். சரி, தாவீது இழந்து போன காரியங்களை பார்த்தோம். 10 நிமிடத்தில் இன்னும் சில காரியங்கள், 10-15 நிமிடத்தில் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இழந்து போன தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருந்தார். இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தான். அவன் ஜெபித்தால் மழை பெய்யும், அவன் ஜெபிக்கால் மழை நிற்கும். அப்படி ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் சில பிரச்சனைகள் வந்தபோது சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டான். சாக வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். ஏன்? தன்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தபோது அதை மேற்கொள்ள முடியாமல் தரிசனத்தை இழந்து போனான். எதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்? எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் சாவை குறித்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. சாகணும்னு நினைச்சவன் இன்னைக்கு வரைக்கும் சாகாம பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் சாக வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவனிடத்துல வந்து சொல்லுகிறார், எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? நான் உனக்கு வேற இடத்துல பல திட்டங்கள் வைத்திருக்கும் பொழுது உனக்கு என்ன இங்க வேலை? ஆண்டவரே, நான் ஒருத்தன் தான் வைராக்கியமா இருந்தேன். நீ ஒருத்தன் சொல்லாத, 7000 பேர் இருக்கா. நல்ல சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். 7000 பேரை நான் வச்சிருக்கேன்பா, ஒருத்தர் மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டு, நீ செய்ய வேண்டிய திட்டம் இன்னொன்னு இருக்கு. ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், யெகோவா ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எலிசாவை உன் ஸ்தானத்தில் என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ண வேண்டும். தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். நீ இப்படி பயந்துகிட்டு, ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு பயந்துகிட்டு போய் ஒழிச்சிட்டு இருக்கியே, உன்னை குறித்து ஏராளமான திட்டம் இருக்கிறது என்று ஆண்டவர் தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, ஆகோ, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே ஊழியம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் ஒதுக்க கூடாது. என்னை குறித்து எனக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே, அந்த தேவ திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்தான். அவன் கர்த்தர் நினைத்த எல்லா காரியத்தையும் செய்து முடித்தான். ஆமென் சொல்லுவோமா? இழந்து போன தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ரட்சித்த போது பலர் மூலமாக பல தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கலாம். அதை நீ மறந்து போய்விட்டாயோ?
உன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு படம் போல கர்த்தர் உனக்கு காட்டின நாட்கள் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அது உன்னை விட்டு மறக்காமல் உன் கண்களுக்கு முன்பாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு நீ ஒரு சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜெபிப்பாயானால், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் நீ இழந்து போன தரிசனத்தை பெற்றுக் கொள்வாய். ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற துடிப்பு உனக்குள் இருக்கவில்லையா? நீ ஞானஸ்நானம் பெற்ற போது ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற தரிசனம் உனக்குள் வரவில்லையா? நீ அபிஷேகம் பெற்ற போது தேவனுடைய வல்லமையை சுமந்து கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும், தெய்வீக சுகத்தை அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ தரிசனத்தோடு செயல்பட்டாயே, அதையெல்லாம் மறந்து போய்விட்டாயோ? உன் தரிசனம் எங்கே போய்விட்டது? உன்னுடைய துடிப்பு எங்கே? கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னை தேடி வருகிறார். நீ இழந்த தரிசனத்தை உனக்கு மீண்டுமாய் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்காக எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதெல்லாம் ஒரு பக்கத்திலே நீ தூக்கி எறிந்து விட்டு நீ சோர்ந்து போய் பலட்சியமாய் கிடக்கிறாய். கர்த்தர் மீண்டும் உன் தரிசனத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி உன்னை அந்த தரிசனத்துக்குள்ளே இணைத்து கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒப்பு கொடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றா ஒப்பு கொடுங்கள். வாலிப நாட்களில எவ்வளவு கனவுகள்! கல்யாணம் முடிச்சமே தரிசனம் போயிடணுமோ? இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு காரியத்தை இந்த 2016 சாதிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தில் நான் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தரிசனம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த தரிசனத்தை உனக்கு மீண்டும் கொடுப்பாராக. வாலிப நாட்களில் ஓடி ஓடி ஜெபம் பண்ண நாட்கள் எங்கே? மீண்டும் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? நீ இழந்து போன தரிசனத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன வல்லமை சிம்சோன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காகவே இந்த பூமியில் அவனை படைத்தார். அவனுடைய தாய் தகப்பனுக்கு வயசாயிடுச்சு, குழந்தை கிடையாது. அவங்க குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் வாலண்டியரா போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்றார், மனவாவுடைய மனைவிட்ட, நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன். எதுக்கு தெரியுமா? நீ கொஞ்சம் விளையாடுறதுல எனக்கு ஒரு ஆள் தேவை. என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். என் ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், பெலிஸ்தருக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை மீட்பதற்கு இந்த பூமியில என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நபர் தேவை. எனக்கு வல்லமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனிதனை மீட்க நான் மனிதனை கொண்டுதான் செயல்படுவேன். அப்படி என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒருவன் தேவைப்படுகிறது. இங்க இருக்கிறவன் ஒருத்தனுமே லாயக்கு இல்ல. தரிசனம் இல்லாம ஆண்டவரை தேடாம அவனவன் தன் தன் பாதை தன் தன் பார்வைக்கு நலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எனக்காக ஒருவன் தேவை என்று ஒருவனை ஆண்டவர் படைத்தார் பூமியிலே. உங்களையும் என்னையும் அந்த நோக்கத்தில் தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். தேவனால் படைக்கப்பட்டவன், தேவனுக்கென்று நசரேனைய விரதம் இருந்தவன், விளக்க வேண்டிய காரியத்தை விட்டு விலக்கி கர்த்தருக்காக பிரதிஷ்டையோடு வாழ்ந்தவன். கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இருந்தது, கர்த்தருடைய பலம் அவன் மேல் இருந்தது. நிலைக்கால்களை பிடுங்கி கொண்டு போவான். ஒரு கழுதை தாடை எலும்பினாலே 1000 பேரை கொல்லுவான். அப்படிப்பட்ட வீர தீர செயல்களை செய்த சிம்சோன் இந்த மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான். அந்த பலம் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய பிரதிஷ்டையின் முடியை அவள் சிரைத்து விட்டாள். தேவ பிள்ளையே, கர்த்தரோடு உனக்கு இருந்த பிரதிஷ்டை எங்கே? தேவனுக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று நீ ஒப்பு கொடுத்தாயே, அந்த பிரதிஷ்டை எங்கே? கர்த்தர் இந்த காலவெளியில உன்னுடைய பிரதிஷ்டையை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி நீ செய்த அந்த பிரதிஷ்டையை நினைத்து பார். நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவள், நீ கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டவன், மற்றவர்களைப் போல வாழ்வதற்காக அல்ல. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மகன் என்பதை மறந்து போகாது. கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆனால் இவனுடைய கவனம் எல்லாம் காமத்தில் தான் இருந்தது, கர்த்தருடைய காரியத்தில் இல்லை. போகிற இடத்தெல்லாம் ஒரு வேசியை பிடிப்பான், அல்லது வேறு யாரையாவது போகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய ஆசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தானே தவிர தேவனுடைய திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நடந்தது என்ன? அவனுடைய தலையை சிரைத்தார்கள், பலம் அவனை விட்டு போனது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரும் போயிட்டாரு, பலமும் போய்விட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டது, சங்கிலிகளால் மாட்டப்பட்டு பெலிஸ்தர்களுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் நிற்கிறான். வேட்டையாட வேண்டியவன் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். காரணம் என்ன? அவனுடைய மாம்ச இச்சை. பலத்தை இழந்து போய்விட்டான். கடைசியில ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் வேட்டையாட வேண்டியவன் இப்ப வேடிக்கை பொருளா மாறிட்டேன். கண்டவனும் என்னை பார்த்து கேள்வி பண்றான், கண்டவங்களும் என்னை பார்த்து சொல்றாங்க, இந்த அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி கீழ்த்தரமா மாறிடுச்சு. நான் எங்க இருக்க வேண்டியவன்? நான் எப்படி இருக்க வேண்டியவன்? தேசமே என்னை கண்டால் பயப்படுமே. நான் என்னுடைய மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால என்னுடைய பலம் எல்லாம் போய்விட்டது. என்னுடைய வல்லமை எங்க போச்சுன்னு தெரியல. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணா வியாதிகள் சுகமடையுமே, நான் ஜெபம் பண்ணினால் பிசாசுகள் ஓடுமே,
இப்பொழுது எதுவுமே நடக்கவில்லையே, எல்லாம் இழந்து போயிட்டேன். நான் கடைசியில் ஒரு காரியம் ஜெபம் பண்ணா, என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்படி சாக போறேன், நான் கடைசியில் சாதிச்சுட்டு தான் நான் சாக விரும்புறேன். எனக்கு மறுபடியும் அந்த பலன் வேண்டும், எனக்கு மறுபடியும் அந்த பலன் வேண்டும். எதையாவது சாதிச்சுட்டு நான் சாக விரும்புறேன். நான் சாதிப்பதற்காகத்தானே இந்த பூமியில என்ன படைச்சிங்க. வேதம் சொல்கிறது, அவனுடைய முடி மறுபடியும் முளைக்க தொடங்கினது. நீ இழந்து போன பிரதிஷ்டையை இந்த நாளிலே கர்த்தர் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தர் உனக்குள்ளே நீ இழந்து போன ஒவ்வொரு பிரதிஷ்டையும் மீண்டுமாய் முளைக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த 2 தூண்களையும் ஒன்று சேர கீழே சாய்த்தான். அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டவர்களை விட சாகும் பொழுது அதிகமான பெலிஸ்தர்களை கொண்டு விட்டு தான் செத்தான். நீ சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்காக சாதிச்சுட்டு தான் சாகணும். வேலையை சொல்லுவோமா? மற்றவங்கள போல வெந்ததை சாப்பிட்டு வெறுமனை வாழ்ந்து விதி வந்தா சாகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார். இழந்து போன உன் பலனை கர்த்தர் மீண்டும் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இழந்து போய்விட்டாயா உன் பலனை? ஆவிக்குரிய பலத்தை இழந்து போய்விட்டாயா? சிம்சோனை போல இந்த ஒரு விசை சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜபித்தான். கர்த்தர் நினைத்தருளினார். இந்த காலவெளியில உனக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. சிம்சோன் அன்றைக்கோடு செத்து போய்விட்டான். ஆனால் இந்த ஒரு விசை நினைத்து நாளைக்கு நீ சாக போவது கிடையாது. கர்த்தர் உனக்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீயும் அதே போல கேளு, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம், உன்னுடைய பலத்தை மீண்டுமாய் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போன அழைப்பு, இதெல்லாம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியை குறித்து 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இழந்து போன சிம்சோனை பற்றி நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் 28 இருந்து 30 வசனத்துக்குள்ள திரும்பவும் அவன் இழந்து போன வல்லமையை பெற்றுக் கொண்டான். அடுத்தபடியாக இழந்து போன அழைப்பு. என்ன கவனிங்கள், பேதுருவை ஆண்டவர் அழைத்தார். அவன் ஏற்கனவே ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தான், தோல்வி அடைந்த நிலைமையில் இருந்தான். மீன் பிடிக்க போனான், ஒன்றும் கிடைக்கவில்லை, வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை ஆழத்திலே வலையை போடு என்று சொன்னார். அற்புதம் செய்து தான் தேவன் என்பதை நிரூபித்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று சொன்னார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். அவன் ஒரு இடத்துல கேட்கிற, ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினேனே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னபோது, இந்த பூமியிலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, பரலோகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க 12 சிங்காசனங்களில் உட்காருகிற ஒருவரில் நீயும் ஒருவனாயிருப்பாய் என்று சொன்னார். அவ்வளவு மேன்மையை கொடுத்தார். பெரிய அழைப்பு, உன்னதமான அழைப்பு. ஆனால் சில சூழ்நிலைகளுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து, அங்கிருக்கிற போராட்டத்துக்கு பயந்து கர்த்தரை மறுதலித்து விட்டான். தேவ பிள்ளையே, உன்னுடைய கம்பெனியில சில பிரச்சனைகள் வரும்போது நீ கிறிஸ்தவன் கூட காட்டிக்கிறது இல்ல. குடும்பத்தில் சில பிரச்சனை வருங்கிறதுக்காக நீ கிறிஸ்தவன் என்பதை காட்டிக்கொள்ளாமலே நீ நடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்து இருக்கிறார். இந்த பேதுரா மறுதலித்து விட்ட ஆண்டவரை, மறுதலிச்சுட்டு எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு அழைப்பை மறந்துட்டு, வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேர் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம். சும்மா போல எல்லாரையும் கூட்டிட்டு போறான். அவன் மட்டும் ஊழியத்தை அழைப்ப விட்டுட்டு போலங்க. ஒரு ஆல்டர் கால் கொடுக்குறான், நான் போறேன் அப்படின்னு அர்த்தம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு அர்த்தம். போறவன் சும்மா போக மாட்டான், என்னத்தையாவது விதைச்சிட்டு போயிடுவான். அந்த பேதுரு பாருங்க, போனா போக வேண்டியதானே, நான் போறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப ஊழியத்தை விட்டு போறேன்னு சொன்னானே, போக வேண்டியதானே. எல்லாத்தையும் போய் சொல்றான், ஐயா நான் போறேன் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்னத்தான தலைவனா கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு. நீ போனா எல்லாரும் உன் பின்னாடி தானே வருவானுங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, அங்க போன ஒண்ணுமே இல்லை. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பும் ஒன்றுமில்லை, இயேசுவை சந்தித்தபடியால் எல்லாம் கிடைத்தது. நீ இயேசுவை விட்டு விட்டால் மீண்டும் உன் பழைய நிலைமைதான் உனக்கு வரும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களோ? இயேசு இல்லாதப்ப எப்படி தரித்திரத்திலையும் போராட்டத்திலையும் இருந்தியோ, இயேசு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்த்தினாரு. நீ திரும்ப திரும்ப ஆண்டவரை மறுதலிச்சு உன்னுடைய அழைப்பை நீ இழந்து விடுவாயானால் மறுபடியும் அந்த பிகினிங்கும் கொண்டு போயிடுவார். எப்ப தெரியுமா? ஒண்ணும் இல்லாத தரித்திரத்துல கிடந்தே அதை காட்டுவார்.
இப்ப ஆண்டவர் வரார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். கொஞ்சம் ஆழத்துல போடுங்க, வலது பக்கத்துல வலைய போடுங்கிறார். அவர் சொல்ல கேட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுவோமா? அவர் இல்லாம, அதாவது அவன் இப்ப ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டு கடல்ல குதிச்சிட்டான். அல்ல கவனிங்க, அவன் வஸ்திரம் இல்லாதபடினால் கடல் என்ன செஞ்சான்? குதிச்சிட்டான். கவனிங்க, அவன் பேச்சு மாறிடுச்சு, அவன் உடம்பு மாறிடுச்சு, அவன் தொழில் மாறிடுச்சு. எங்க இருக்க வேண்டியவன் என்ன, அவனுடைய பேச்சை பார்த்து இயேசுவோடு இருந்தவன் என்று எல்லாரும் தெரிந்து கொண்டார்கள். இப்ப இயேசு இல்லாம போயிட்டான். நீ இயேசுவோடு இருந்தால் உன் பேச்சு மாறும், உன் நடவடிக்கை மாறும். இப்ப போயிட்டான். ஆண்டவர் பழசை ஞாபகப்படுத்துறாரு. பேதுரு, நான் இல்லாட்டி உனக்கு இந்த கதி தான், நான் இருக்கிறதுனால தான் உனக்கு மேன்மை. கடைசியில என்ன தெரியுமா கேட்டாரு? நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன். அப்ப என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன நடக்குது தெரியுமா? நீ எதுக்கு அழைக்கப்பட்டவன்? அந்த அழைப்பை மறந்துட்டு நீ வேற என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிய. நீ என்னை நேசிச்சா போதும், உன்னுடைய அழைப்பை நான் உனக்கு கொடுப்பேன். இல்லையா சொல்லுவோமா? உங்களில் சிலரை ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் குடும்ப கஷ்டம் அல்லது கடன் பிரச்சனை இல்லாட்டா பண ஆசை, இப்படிப்பட்ட சில காரியங்களினாலே, குடும்ப சிக்கலினாலே ஊழிய அழைப்பை மறந்து நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் முழு நேரமாக ஊழியம் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள் எப்பொழுது தெரியுமா? நீங்கள் மீண்டும் உங்களுடைய அழைப்பிலே உங்களை இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான். இல்லையா சொல்லுவோமா? அது வரைக்கும் ஒன்றும் நடக்காது. மீண்டுமாக ஆண்டவர் இந்த பேதுருக்கு அழைப்பை திரும்ப கொடுத்தார். தான் இழந்து போன அழைப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். நடந்தது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலனாக கர்த்தர் மாற்றினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த பேதுருவை வைத்து ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய பேதுரு அழைப்பை விட்டு மீன் பிடிக்க போனால் ஒரு மீன் கூட கிடைக்கல. நீ அழைப்புக்குள்ள வந்தேனா 3000 ஆத்துமாக்கள் கிடைக்கும். நீ அழைப்பை விட்டுட்டு போனேனா ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. ஒரு நிலையில சொல்லுவோமா? ஆமென். முழு நேரமாக இல்லாவிட்டாலும் கர்த்தர் சில கிருபைகளை கொடுத்து, சில தாளந்துகளை கொடுத்து உன்னை ஊழியத்துக்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீ ஊழியத்தை விட்டு விட்டாயோ, உன்னுடைய அழைப்பை விட்டு விட்டாயோ, இந்த காலவெளியில கர்த்தரோடு கூட பேசுகிறார். இழந்து போன அழைப்பை நான் மீண்டும் கொடுக்க போகிறேன். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இழந்து போன உடைமைகள், இழந்து போன உறவுகள், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன சொத்து, எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் ஜெபித்தான், விசுவாசித்தான், தைரியமாய் செயல்பட்டான், கீழ்ப்படிந்தான். எலியா தீர்க்கதரிசி தரிசனத்தை இழந்தான், கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தான். சிம்சோன் பலத்தை இழந்தான், திரும்ப அதை பெற்றுக்கொண்டான். பேதுரு அழைப்பை இழந்தான், அழைப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாரும் தாங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியுமானால் இந்த காலவெளியில திருச்சபையை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை இழந்து போயிருந்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் எதையெல்லாம் இழந்திருக்கிறேனோ அதை இந்த ஆண்டிலே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கரங்களை உயர்த்தி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சுறுசுறுப்பா நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். இது முக்கியமான நேரம். இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தங்குவதற்கு மிக முக்கியமாய் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு காரியம். உனக்காக எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆசனம் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மேன்மையை ஒருவனும் எடுக்க முடியாது. நீ உட்கார்ந்த அந்த மேன்மையான ஆசனத்தில் எவன் உன்னை விரட்டி விட்டு அதை எடுத்தாலும் திரும்ப உனக்கு கொடுக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். நீ இழந்து போன எந்த பொருளா இருந்தாலும், எந்த மேன்மையா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஜெபம் பண்ணுவாயா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவா. நல்ல வாய்களை திறந்து இங்க முன்னாடி இருக்க வாலிப தம்பி தங்கச்சி நல்ல கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். என்னுடைய பாவத்தினால ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். எனக்கு மீண்டும் அந்த பரிசுத்தம் தேவை. எனக்கு மீண்டும் அந்த பரிசுத்தம் தேவை ஆண்டவரே. தாவீதை போல நான் ஜெபிக்கிறேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் ஐயா. நான் சுத்தமாவேன், நான் சுத்தமாவேன். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என் மேல் இருக்கிற உம்முடைய அழைப்பை நான் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நான் வேறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, வீணாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. அந்த அழைப்பை எனக்கு தருவதாக, அந்த அழைப்பை எனக்கு தருவி.